பணி செய்யவே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நமது பங்கு மக்கள் அன்னபடி கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவதாய்க்கு நன்றி அறிவதாகவும் அருள் அந்தோனி குரூஸ் குடும்பத்துக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிவதாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெகநாத் ஆந்திரே, ரோசாலி பெர்னார்ட், பிலிப் திபேர், மரி திபேர், பிலிப் திபேர் ஆண்மழை பார்ட்டிக்காகவும் மரி திபேர் தேவதாய் குடும்பத்துக்கு தேவதாய் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிவதாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பாப்பு வனத்தையின் ஆண்மழை பார்ட்டிக்காகவும் குளோதன் ரோசலின், குளோதன் கிரகோரியா, குளோதன் மதி, குளோதன் ஆன்சல் மெரி, குளோதன் அந்துவான், குளோதன் ரொபேர், மைக்கேல் பிளேஸ் இவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருகை, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்தில் மன்றாடும். ஆமன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே, இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோம், அன்பின் பலியில் கூடுவோம். உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம், உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். இறை புகழ் கீதம் பாடி பாடி இறை இல்லம் சென்றிடுவோம், இறை புகழ் கீதம் பாடி பாடி இறை இல்லம் சென்றிடுவோம். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே.
இதோ சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்திய நாடு முழுவதும் 74வது சுதந்திரம் பெற்ற நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு விழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளில் நம்முடைய தலைவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகமானது இன்று நல்லவர்களால் அல்ல, பல நேரங்களால் கயவர்களாலும் ரவுடிகளாலும் இன்னும் சமுதாயத்தில் பல தீங்கு விளைவிப்பவர்களாகவும் ஆட்கொள்ளப்பட்டு இதை வழிநடத்துகின்ற ஒரு நிகழ்வை பல நேரங்களில் நம்முடைய கோர்ட் அல்லது மற்ற மக்கள் கண்டு அதனை தண்டிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே நீதிமன்றங்கள் கூட இதை வன்மையாக கண்டிக்கின்றன. எனவே நாட்டை ஆளுகின்றவர்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும், மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ரவுடிகளாக அல்ல, ஊழல் புரிபவர்களாக அல்ல, மாறாக தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கோர்ட்டு கூட நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே இத்தகைய நிலைகளுக்காக நாம் வேண்ட வேண்டும். நம்முடைய தலைவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு மக்களின் நலனையை தன்னுடைய அக்கறையாக கொண்டு செயல்படுகின்றவர்களாக இருக்க இத்திருப்பலி வழியாக நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். எனவே இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் தகுதிபெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபாடுகின்றோம் தேவனே.
ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம் மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம் ஆண்டவராம் எம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீர் தந்தையினின்று ஜெனித்தவர் நீர் உலகில் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவே உலகில் பாவம் போக்குபவரே என் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே ஜெபிப்புமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரத்தில் 19, 12ஆம் அதிகாரத்தில் 1, 6, 10 முடிய உள்ள இறைவசனங்கள். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலின் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது முடியை சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அந்த பெண்
பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உரை பாடல் திருப்பாடல் 45 இறை வசனங்கள் 9 முதல் 11 மற்றும் 15 முடிய. ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து உன் இனத்தாரை மறந்து விடு, பிறந்தகம் மறந்து விடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரை அவரை பணிந்திடு. ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களை போடும் அழைத்து வரப்படுவர். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களி போடும் அழைத்து வரப்படுவர். ஓபீரில் பொன்னாணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே.
கோபீரில் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கெடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. மரியா விண்ணகத்திற்கெடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, திருவசனங்கள் 27 28 முடிய. அக்காலத்தில் இயேசு போதித்துக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்து உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய இந்தியா 74வது சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதேவேளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் மரியாள் இவ்வுலக பிடியினின்று பாவத்தினின்று விடுதலை பெற்றவளாக விண்ணக ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் விண்ணக சென்ற விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே மரியாளுடைய வாழ்க்கையை முதலில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிதாக்கள் கூறுகின்றார்கள், அவள் 60 வயது வரைக்கும் தான் இவ்வுலகில் வாழ்ந்திருக்கின்றாள். 14 வயதில்
அவள் திருமணம் புரிந்திருக்கின்றாள். 15வது வயதில் இயேசுவை ஈண்டெடுத்திருக்கின்றார். இயேசுவோடு 33 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றாள். அதன் பிறகு இயேசு இறந்த பிறகு 12 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்ததாக பிதாக்கள் நம்புகின்றார்கள். எனவே இயேசு இறந்த பிறகு உயிர்த்த பிறகு மரியாள் எங்கே இருந்தாள் என்றால், சீயோன் மலை அடிவாரத்தில் அவள் வீட்டில் இருந்து கொண்டு இயேசு ஞானஸ்நானம் பெற்ற இடம், போதித்த இடம், புதுமைகள் செய்த இடம், அவர் சிலுவை சுமந்து சென்ற இடம், கல்வாரில் ஏற்றப்பட்ட இடம், கல்லறையில் அடக்கப்பட்ட இடம், இவைகள் அனைத்திற்கும் சென்று அவள் அங்கே இறைவனோடு உரையாடியதாக பிதாக்கள் கூறுகின்றார்கள். எனவே எப்படி இருந்தாலும் மரியாள் இயேசு உயிர்த்த பிறகு விண்ணகம் சென்ற பிறகு 12 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றாள். அதன் பிறகு அவள் இறக்கின்றாள். எனவே இறந்தவள் ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் உயிர்த்தார் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? சாட்சிகள் இல்லாமல் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நேரங்களில் விசுவாசம் என்று கூறினாலும் இயேசுவின் உயிர் ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் விண்ணகம் சென்றாள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. இயேசு இறந்த பிறகு இயேசு மரியாள் இறக்கின்ற தருவாயை மரியாளுக்கு உணர்த்தியதாகவும், அப்பொழுது மற்ற அப்போஸ்தலர்கள் அனைவரும், தோமையாரை தவிர மற்றவர்கள் அருகில் இருந்த அனைத்து அப்போஸ்தலர்களும் ஒன்றாக கூடி ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய உயிர் பிரிந்து விட்டதாம். அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் அவருடைய உடலை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். 3 நாட்கள் அந்த கல்லறையை பாதுகாக்கின்றார்கள். 3ஆம் நாள் இயேசு இவ்வுலகில் வந்து அவர் தன்னுடைய தாயை ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் அப்போஸ்தலர்கள் முன்பாக விண்ணகம் எடுத்து சென்றதாக சரித்திரம் கூறுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது தோமையார் அங்கே இல்லை. வழக்கமாக தோமையார் எப்பவுமே ஆப்சென்ட் ஆகிடுவார். ஆனால் அதன் பிறகு சில நாட்கள் கழித்து தோமையார் அங்கே வருகின்றார். நான் மரியாளை பார்க்க வேண்டும், அந்த அழகிய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவர் சொல்லுகின்றார்கள், இல்லை, இயேசு தன்னுடைய தாயை ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் விண்ணகம் எடுத்து சென்று விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர் நம்ப தயாராக இல்லை. எனவே அவள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே கல்லறைக்கு செல்லுகின்றார்கள். அப்போஸ்தலரோடு தோமையார் செல்லுகின்றார். கல்லறையை திறந்து பார்க்கின்றார். அங்கே மரியாளுடைய உடல் அங்கே இல்லை. மாறாக அவளை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணிகள் தான் அங்கே கிடக்கின்றன. எனவே அன்று முதல் மரியாள் ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்பதை அப்போஸ்தலர்கள் அனைவரும் உலகிற்கு பறைசாற்றுகின்றார்கள். 2வது சாட்சியாக பார்க்கின்ற பொழுது இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தார். அவருக்கு யார் பிரமாணிக்கமாக இருந்தார்களோ, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப இந்த உலகில் போதித்தும் அவருடைய வாழ்க்கையை கடைபிடித்தும் வந்தார்களோ அவர்களை அழிய விடுவது கிடையாது. உதாரணத்திற்கு பார்க்கின்ற பொழுது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவருடைய இறந்த பிறகு 30 ஆண்டுகள் கழித்து அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட உடலை தூண்டி எடுக்கின்றார்கள். உடலெல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் அவர் எந்த நாக்கினால் இயேசுவை போதித்தாரோ அது இன்றும் அழியாமல், இன்று உயிரோடு நம்முடைய நாக்கு எவ்வாறு செந்நிறமாக இருக்கின்றதோ அதே போன்று இன்றளவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிந்த பிரான்சிஸ் சேவியர் கோவாவில் பல 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அவருடைய உடலானது அழியாமல் அப்படியே இருக்கின்றது. ஏனென்றால் அவர் பல நாடுகள் சென்று கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளையும் உலகிற்கு பறைசாற்றினார். அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது 3 சகோதரர்கள், அவர்கள் அழியாமல் இறைவனுடைய புகழ் அந்த எண்ணெய்த்தட்டில் வானலில் வைத்து அவர்கள் எரிக்கின்ற பொழுது அவர்களுடைய தலைமுடி கூட எரிக்கப்படவில்லை. மாறாக இறைவனுடைய அருளை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று பழைய ஏற்பாடு கூட கூறுகின்றார். இவ்வாறு
ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தவர்கள், ஆண்டவருடைய வாழ்க்கை எடுத்துரைத்தவர்களுடைய புனிதர்களுடைய உடலை காப்பாற்றினார் என்றால், நாவை காப்பாற்றினார் என்றால், தாயின் உடலை கண்டிப்பாக இயேசு காப்பாற்றாமல் அல்லது விண்ணகம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார். கண்டிப்பாக அதை அழிய விடாமல், அவருடைய உடலையும் ஆன்மாவையும் அழிய விடாமல் விண்ணகம் எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்று இரண்டாவது காரணம். மூன்றாவது, யாருடைய உடல் இங்கே அழிகின்றது? பாவத்திற்கு எவன் அடிமைப்பட்டானோ அவன் ஒவ்வொருவரும் இந்த உலகில் பிறந்து அழிகின்றான், மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்றான். நாம் ஜன்ம பாவத்தோடு பிறந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கின்றோம். இறக்கின்ற பொழுது நம்முடைய உடலானது அழிந்து போகின்றது. எனவே அழிகின்ற உடலை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் மரியாள் பாவமே இல்லாத, நாமே அமல உற்பவம் என்று பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாளை இந்த உலகம், இந்த மண்ணானது தீண்டி இருக்காது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எனவே இது மூன்றாவது காரணம். பாவம் இல்லாத இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவம் இல்லாத மரியாளும் கண்டிப்பாக ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று மூன்றாவது சாட்சியத்தை திருச்சபை தருகின்றது. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது மரியாள் என்ன? அவள் ஒரு பெட்டகம். இஸ்ராயல் மக்கள் அந்த 10 கற்பனைகளை பெட்டகத்தில் வைத்து அவர்கள் எங்கெங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் எடுத்து சென்றார்கள். கடவுளோடு உறவாடினார்கள், பேசினார்கள். அதைவிட இன்னும் அதிகமாக இதோ கடவுளையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கிய அந்த உடலை இறைமகன் இயேசு அழிய விட்டிருப்பாரா? கண்டிப்பாக விட்டிருக்க மாட்டார். எனவே இந்த காரணங்களை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது மரியாள் ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் விண்ணகம் சென்றிருக்கின்றாள் என்று திருச்சபை ஆதி காலத்திலிருந்து விசுவசிக்கின்றது, உறுதியாக கூறுகின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? இறைவனை உள்ளத்தில் தாங்குகின்ற பொழுது, நாம் இந்த உலகில் பாவத்திலிருந்து விடுபடுகின்ற பொழுது, இறைவனை அறிக்கையிடுகின்ற பொழுது நம்முடைய உடல்கள் அழிக்கப்படாமல் இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆனால் நாம் அப்படி வாழ்கின்றோமா? இறைவனை உள்ளத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவார்கள், இறைவனுக்கு கொடுக்கின்றோமா? அல்ல. மாறாக இந்த உலக பொருட்களுக்குத்தான் கொடுக்கின்றோம். சொத்துக்கள், பணங்கள், பட்டங்கள், பதவிகள், இவைகளுக்குத்தான் முதலிடம் கொடுக்கின்ற மொழியே ஆண்டவனுக்கு அடுத்த இடம் அது கூட கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய உடல் எப்படி அழியாமல் காப்பாற்ற முடியும்? மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். அதிலிருந்து நம் பாவத்திலிருந்து இன்னும் விடுபட்டவளாக இல்லை. இதோ நாடு சுதந்திரம் பெற்று நம்முடைய நாடு 74 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்றது. ஆனால் நாம் இன்னும் சுதந்திரம் பெற்றவளாக இருக்கின்றோமா? கடவுள் கிறிஸ்து இவ்வுலகில் பிறந்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை அளித்தார். அந்த மீட்பை சுவைக்கின்றவளாக இருக்கின்றோமா? இன்னும் அடிமைகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமை என்று புனித சின்னப்பர் சொல்லுவாரே, அதே போன்று இன்னும் பாவ சிந்தனைகள், பாவ நோக்கங்கள், பாவ எண்ணங்கள் உடையவர்களாகத்தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இன்னும் பாவத்திற்கு அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் சுதந்திரம் பெற்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையில் இன்று இந்தியா சுதந்திரம் பெற்று 74வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்றது. சொல்லுவார்கள், இந்தியா சுதந்திரம் இரவில் வாங்கியது, ஆனால் இன்னும் விடியவே இல்லை என்று சொல்லுவார்கள். எனவே நாம் இரவில் சுதந்திரம் வாங்கினோம், இன்னும் விடியவில்லை. இன்னும் அடிமைத்தனத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அக்காலத்தில் ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்த நாம் இக்காலத்தில் எப்படிப்பட்ட அடிமையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வடநாட்டவர் தென்னாட்டை ஆளுகின்ற பகுதியை பார்க்கவில்லையா? உயர்ந்த ஜாதிகள் தாழ்ந்த ஜாதியில் உள்ள மக்களை அடிமைகளாக நடத்துவதில்லையா? பணக்காரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுவதில்லையா? அவருடைய கற்பையும் சூறையாடுவதில்லையா? இன்னும் பலவித கொடுமைகள், ரவுடிகள் நம்முடைய நாட்டில் பார்க்கின்ற பொழுது ரவுடித்தனம் அதிகமாக இருக்கின்றது. ஏன் இன்னும் நம்முடைய புதுவை மாநிலத்தை பார்க்கின்ற பொழுது கூட ரவுடித்தனங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன என்று நம் நீதிமன்றங்கள் குரல் எழுப்புகின்றன. இதோ அரசியல்வாதிகள் ரவுடிகளாக அல்ல, உண்மை உள்ளவர்களாக, மக்கள் அல்ல அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகில் நம்முடைய இந்திய நாட்டில்
எத்தனை ரவுடிகள் இருக்கின்றார்கள், எத்தனை ரவுடிகள் அரசில் புகுந்து அவர்கள் சட்டம் இயற்றுபவர்களாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கூறுகின்றார்கள். எனவே இப்படி பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் இன்னும் ரவுடிகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொலை செய்வர்களுக்கும் உயர்ந்த ஜாதிகளுக்கும் ஏன் நமக்கு நாமே அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இல்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நாம் சுதந்திர தின விழாவை கொண்டாட முடியும்? அதே வேளையில் நம்முடைய நாட்டின் நிலைமையை பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாளானது கண்டிப்பாக முன்னேறி கொண்டே இருக்கின்றது. எது கமலா ஹாரிஸ் இந்த பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்க துணை ஜனாதிபதியாக போட்டியிடுகின்றார். அவர் யார்? நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்திய தமிழ்நாடு என்று சொல்வதை விட குறுகிய வட்டத்தில் கொடுப்பதை விட நம்முடைய நாட்டை சேர்ந்தவர் எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கின்ற கம்ப்யூட்டர், லேப்டாப் எது எடுத்தாலும் கூகுள் அல்லது யூடியூப் எப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்லுகின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் சிஇஓ யார்? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் இருக்கின்றார்கள்? வேறு யாருமல்ல, தமிழர்கள் இருக்கின்றார்கள். இந்திய குடிமகன் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றான். இன்று யூடியூப் இல்லை என்றால் அல்லது லேப்டாப் செல்போன் இல்லை என்றால் அவன் வாழ்க்கையை சம்பித்ததாக இன்று உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய செல்போன் மற்றவெல்லாம் கண்டுபிடித்தது யார்? தமிழன் அல்லவா? அல்லது இந்திய குடிமகன் அல்லவா? எனவே இவ்வாறு நாடு முன்னேறி கொண்டிருக்கின்றது. வானலாவ் என்று செவ்வாய் கிரகத்துக்கும் நம்முடைய விஞ்ஞானிகள் ராக்கெட்டை அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். பலவித நிலைகளில் அவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள். எதை எடுத்தாலும் சரி, விவசாயத்திலும் சரி, ஆகாய விமானத்திலும் சரி, கப்பல் போக்குவரத்திலும் சரி, மற்ற உலக நிலையிலும் இந்தியா இதோ வல்லரசு நாடுகளில் ஒன்றாக திகழ்கின்றது என்றால் நம்முடைய நாடு வலிமை மிக்க நாடு. நம்முடைய நாட்டில் நாம் பிறந்ததற்கு நாம் நற்பாக்கியம் அல்லது பேறு பலன் பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் நாம் பாடுகின்ற பொருளை உணர்ந்து பார்க்கின்ற போது எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடுகின்றோம். உண்மைதான், வளங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு சிலர் அதை பதுக்கி வைத்து கொண்டு சுயநலம் உள்ளவர்களாக மற்றமுள்ள மக்களை வறுமை கொட்டி கீழ் தள்ளுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நலன்களும் இருக்கின்றது. ஒரு புறத்தில் முன்னேற்றம், ஆனால் மற்றொரு புறத்தில் பின்னேற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய நாடு. எனவே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் இன்றைய நாளில் பார்க்கின்ற பொழுது அங்கெங்கும் தலைவர்கள் கொடியேற்றுவார்கள், உறுதிமொழி எடுப்பார்கள், மார்ச் பாஸ்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தும் நாம் தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? ஊழல்கள் நிறைந்தவர்களாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்தனர், அந்த மினிஸ்டர் மேலே ஊழல், இந்த மினிஸ்டர் மேலே ஊழல், ஏன் பல தலைவர்கள் மேலே ஊழல் புரிகின்ற நிலை கோர்ட்டில் கேஸ் போடுறதை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுவும் நிரூபிக்கப்படுகின்றது. இப்படி தலைவர்கள் ஊழல்கள் மிகுந்தவர், மக்களில் அக்கறை கொண்டவர்களாக அல்ல, ஊழல்கள் மிகுந்தவர்களாக குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக தான் எம்எல்ஏ ஆகிட்ட நிறைய சொத்து சேர்க்கணும். சும்மா கிடந்தவர்களாக என்ன பண்ணுற பார்க்குறோம். நம்முடைய பாண்டிச்சேரியில் பார்க்குறோம் எவ்வளோ சாதாரண மனிதனாக இருந்தவர்கள் இன்று எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி வந்தார்கள் அவர்கள்? ஊழல்கள் பல நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல, நல்லவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்ல போன்று அதே போன்று நல்ல தலைவர்கள் பலர் இருந்தாலும் ஒரு தலைவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக, ரவுடிகளாக அல்லது ஊழல் பண்ணுகின்றவர்களாக இருந்தால் அந்த சபையை ஊழல் சபையாக மாற்றப்படுகின்றது. எனவே சிந்தித்து பார்ப்போம். நாம் அத்தகைய தலைவர்களே அல்ல, நல்ல தலைவர்கள், பிறநலமுள்ள தலைவர்கள், மக்களோடு மக்களாக பழகின்ற தலைவர்கள், நேர்மையான உள்ளம் படைத்த தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு உரிமை நாடாக மாறும். எனவே நாடு ஒரு புறத்தில் வறட்சியை கண்டாலும் மறுபுறத்தில் தாட்சியை நோக்கி அல்லது தாழ்நிலையை நோக்கி செல்லுகின்ற பொழுது அதற்கு காரணம் யார்? நீயும் நானும் தான். ஓட்டு போட ₹1 ₹100 கொடுத்தானா ஓட்டு, அவன் நல்லவனை கெட்டவனை வாக்கு மாறாமல் ஓட்டு போடுறான். அதில் பரவாயில்ல, வாக்கு மாறாமல் ஓட்டு போடுறீங்க. ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா நீங்கள் தெரிந்தும் அவன் கெட்டவனாக இருந்தால் கூட காசு கொடுத்துட்டானே அதுக்காக போடுறீங்க. உரிமையை பலியாக்குகின்றீர்கள், உங்களுடைய வாழ்வையை இழக்குகின்றீர்கள். எனவே இன்றைய நாளெல்லாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உரிமை குடிமக்களாகிய நாம், என்னுடைய உரிமையை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேனா?
என்னுடைய தலைவர்கள் உரிமை உள்ளவர்களாக வாழ்க்கையில் செயல்படுகின்றார்களா? எனவே அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். தவறுவது மனித இயல்புதான். எனவே நம்முடைய தலைவர்கள் தவறு செய்தாலும் மனம் திருந்தி மக்கள் நலனுக்காக தொடர்ந்து தொண்டாற்ற அவர்களுக்காக உடல் ஆன்ம நலனுக்காக தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கல்வி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவை பெற விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். கடவுளின் புனித திருச்சபைக்காக வேண்டுவோம். ஆண்டவர் அதனை பேணி காத்தருள வேண்டும் என ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்காக வேண்டுவோம். ஆண்டவர் அவர்களுடைய ஒற்றுமை நிலவ செய்தருள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு தகவல்களில் உழல்வோர் அனைவருக்காக ஆண்டவர் அனைவரையும் தேற்றியருள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் ஆண்டவர் நம் அனைவரையும் அவருக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றள்ள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 74வது சுதந்திர விழாவை கொண்டாடும் இந்திய மக்களையும் அதனை ஆளுகின்ற தலைவர்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் சுயநலமின்றி பிறநலத்தோடும் ஊழலின்றி நேர்மையான நிலையோடும் மக்களை ஆண்டல்ல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மோடு தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன்
அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன். அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பழிப்பொருளை ஏற்றெழ உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து எடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமாமை. ஆகவே வானகத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்காலிலே ஓசன்னா, உன்னதங்காலிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்காலிலே ஓசன்னா, உன்னதங்காலிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மையானத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மாறித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை. எனக்காய் மாறித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்விட மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்டு இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உத்தரஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் யாரும் நேயாத ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் வாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்ற அளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தவர்களே திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலினை காத்து நித்திய வாழ்விப்பதாக. இறைவாவுள் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவாவுள் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எழுந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எழுந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை காத்தொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரங்களை கூப்பி சரங்களை தாழ்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால்
நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூயாவியார் கடவுளுடைய கட்டளையின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 74வது சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நம்முடைய நாட்டு தலைவர் சிறப்பாக ஆசீர்வதித்து சுயநலம் அற்று ஊழல் அற்று நேர்மையான மக்கள் தியாக உள்ளத்தோடு தன்னுடைய பணிபுரிய அவளுக்கு தேவையான உடல் நலத்தையும் ஆணு பலத்தையும் அருளும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துதலை தெரிவிக்கின்றோம். சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. விமலனின் தாயே வளர்மதி தாளே விளங்கிடவில் நகம் எழுந்த நன்னாளே புகழ்வோம் அவள் பாதம் பணிவோம். விமலனின் தாயே வளர்மதி தாளே விளங்கிடவில் நகம் எழுந்த நன்னாளே புகழ்வோம் அவள் பாதம் பணிவோம். புவனமெல்லாம் புகழ் முழங்கி நவமிதை நாமே நவிந்திடுவோமே புகழ்வோம் அவள் பதம் பணிவோம். இறைவனின் இதய சோலையில் மலர்ந்த கரையேதுமில்லாலீலி மலரின் இறைவனின் இதய சோலையில் மலர்ந்த கரையேதுமில்லாலீலி மலரின் மனிதருக்கு கனி கொடுத்து மானி மூடி பெறவே மாண்புடன் எழுந்தாள் புகழ்வோம் அவள் பதம் பணிவோம். விமலனின் தாயே வளர்மதி தாளே விளங்கிடவில் நகம் எழுந்த நன்னாளே புகழ்வோம் அவள் பதம் பணிவோம். பாரத நாடு பாங்குடன் அடைந்த வீர சுதந்திரம் தேரென விளங்க பாரத நாடு பாங்குடன் அடைந்த வீர சுதந்திரம் தேரென விளங்க பரமபிதா கரம் பிடித்து வாரம் நம கருள விரைந்து சென்றாளே புகழ்வோம் அவள் பதம் பணிவோம். விமலனின் தாயே வளர்மதி தாளே விளங்கிடவில் நகம் எழுந்த நன்னாளே புகழ்வோம் அவள் பதம் பணிவோம். புவனமெல்லாம் புகழ் முழங்கி நவமிதை நாமே நவிந்திடுவோமே புகழ்வோம் அவள் பதம் பணிவோம்.
விமலனின் தாயே வளர்மதி தாளே விளங்கிடவில் நகம் எழுந்த நன்னாளே புகழ்வோம் அவள் பதம் பணிவோம் புகழ்வோம் அவள் பதம் பணிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.